உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் குர்ஆனில் உள்ள எந்த ஆயத்தையும் எடுக்கவும் முடியாது, மனப்பாடம் செய்ய முடியாது. ஒரு நாள் வரும், ஒரே ஒரு இரவுதான் ஒட்டுமொத்த எழுத்துக்களை அல்லாஹ் தஆலா வாசல் செய்து விடுவார். உலகில் உள்ள எல்லா ஆலிம்கள், எல்லா ஆசிரியர்கள், எல்லா உலகங்களில் உள்ள குர்ஆனை அல்லாஹ் தஆலா மொத்தமாக நீக்கி விடுவான். அப்படிப்பட்ட துர்தர்ஷமான காலம் வருவதற்குள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயார் செய்து விடுங்கள். சரதாரன் சொல்லுவார்கள், காலம் வரும் பள்ளிவாசல்களில் இமாம்கள் தொழ வைப்பதற்கு கிடைக்க மாட்டார்கள், பள்ளிவாசலில் முஅத்தின்கள் பாங்கு சொல்வதற்கு கிடைக்க மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி இப்போது கொடுக்க ஆரம்பியுங்கள். 7 வயசாகிவிட்டால் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புங்கள். அந்த மதரசாவிலே தொழில்களுக்கான பயிற்சி கொடுப்பார்கள். இந்த மதரசாவிலே நல்ல விஷயங்களை போதிப்பார்கள். மதரசாவிலே பாங்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பயிற்சி எல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவார்கள். இப்படி எல்லா பயிற்சிகளும் நமக்கு சொல்லி தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் மதரசாவுடைய பாடசாலை. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாடசாலை தான் இன்றைக்கு நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மார்க்க கல்வியை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய அகமியத்தை நீங்கள் கற்க தவறிவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் மடையன் என்று குறிப்பிட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் காலத்துல ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக் கொள்வதற்காக சிரியாவில இருந்து மதீனாவுக்கு பயணிப்பாங்க. சிரியா எங்க இருக்கு, மதீனா எங்க இருக்கு, 1000 கிலோமீட்டர் தாண்டி அவர் கேட்பார், சஹாபி மதீனாவில் உள்ளவர், ஏன்பா சிரியாவுக்கு வந்த, ஒரே ஒரு ஹதீஸை கத்துக்க வந்த, உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்காமே, வேற எதுக்காண்டி வந்தியா? நான் வேற எதுக்காண்டி வரல, ஒரே ஒரு ஹதீஸை கத்துக்க தான் வந்தேன். காரணம் இருந்தது, ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு பல 1000 பல லட்சம் கிலோமீட்டர்கள் சஹாபாக்கள் மக்கள் பயணித்திருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய மகல்லாவில், நாம் வசிக்கக்கூடிய மகல்லாவில் 8 அடியில 12 அடியில மதரசா இருக்கு. பிள்ளைகளை கொண்டாட மார்க்க கல்வி கற்பதற்கு நாம் அனுப்பி வைப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். அந்த சஹாபி என்ன செய்கிறார், நபிகள் நாயகத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுத் தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப வயதானதாக தெரிகிறீர்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஏதாவது ஒரு கருத்துக்கு உங்கள்கிட்ட வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு என்ன செய்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த தஸ்பீஹை தினந்தோறும் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் வெறுமனே 3 முறை சொல்லுங்கள் போதும், நீங்கள் குஷ்ட நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். அடுத்து அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் வேறொரு துஆவை கற்றுத் தந்தார்கள். இங்கே முக்கியத்துவம் பெற வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் பெரும்பெரும் சஹாபாக்கள், வயதில் மூத்த சஹாபாக்கள் கூட வயதை பொருட்படுத்தாமல், அதில் காரணம் காமிக்காமல், தனக்கு தெரியாத விஷயத்தை நபிகளாரிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இல்முக்கு முக்கியத்துவம் தந்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களாக நாம் உருவாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆக பெரிய சஹாபி, ஜனாதிபதி. அப்படிப்பட்ட அந்த சஹாபி வேலைக்கு செல்கிற பொழுது வெறும் மாடியிலே வசித்தார்கள். தனக்கு கீழே உள்ளவங்க சொல்லுவார்கள், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், ரசூலுல்லாஹ் நபி பாடப்படுச்சுடுவா, என்ன கத்துக்கிட்டியோ அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லு. நாளைக்கு நான் போறேன், நீ போய் ரசூலுல்லாஹ் உட்காந்து பாடப்படுத்திடுவா. இப்படி முறை வைத்து சஹாபாக்கள் மக்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வார்கள். நீ என்ன நேற்று கத்துக்கிட்டாங்க எனக்கு சொல்லு, நான் என்ன கத்துக்கிறது நானும் உனக்கு சொல்லுது என்று சொல்லி சஹாபாக்கள் மக்கள் மார்க்க கல்விக்கு அப்பேற்பட்ட முயற்சி முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். இந்த சமூகம் இந்த கல்வியை விட்டு தூரமாகி விட்டது. எல்லாம் அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வியை முக்கியத்துவம் பெறக்கூடிய சமூகமாக நாம் முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்துல் காதர் ஜீலானி ஒரு முறை தனிமையில் தியானத்தில் இருக்கின்ற பொழுது ஷைத்தான் வந்து சொன்னான், அப்துல் காதர், அல்லாஹ் நான் உன்னிடத்துல பேசுகிறேன், இன்று முதல் உனக்கு ஹலால் எல்லாம், இன்று முதல் ஹராம் எல்லாம் உனக்கு ஹலால் ஆகிவிட்டது, இன்று முதல் ஹலால் எல்லாம் உனக்கு ஹராம் ஆகிவிட்டது. அப்துல் காதர் சொன்னார்கள், ஷைத்தானை தூர போ, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஷைத்தான் சொன்னா, நான் எத்தனையோ பேர் வழிகெடுத்திருக்கிறேன், எல்லா வழிமார்களும் வழிகெடுத்து போயிட்டாங்க, அப்புறம் மட்டும் என்னால வழிகெடுக்கவே முடியலையே. அப்துல் காதர் ஜீலானி சொன்னார்கள், எப்போ என்கிட்ட வந்து நீ
ஹராம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான்னு சொன்னீங்க, அப்பவே நீ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிச்சு. எந்த இடத்துலயும் அல்லாஹ் தன் நபிக்கு எந்த நபிக்கு இப்படி ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லவே இல்லை. நீ யார் என்பது நீ சொன்ன வார்த்தையை வைத்து நான் கண்டுபிடித்தேன். இந்த உலகாளர்கள் சொல்லி காட்டுவார்கள், சைத்தான் ரப்போடைய தோற்றத்துல வர முடியாது. அப்படி தோற்றம் அளித்து அப்துல் காதர் ஜீலானிக்கு முன்னால் வந்து ஹராம் ஹலால் என்று சொல்லுகிற பொழுது அவர் மயங்கி விடுவார் என்று அவன் கற்பனை செய்கிறார். ஆனா அப்துல் காதர் ஜீலானி வருவதும் சைத்தான் என்பதையும் புரிந்து கொண்டார்கள். எப்பொழுது ஹராம் ஹலால் என்று சொன்னாயோ அப்பொழுது அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். இந்த சுதாரிகள் எல்லாம் எப்பொழுது கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மார்க்க கல்வி ஒரு இடத்துல முழுமையாக இருந்தால்தான் எது சரி எது தவறு என்பது புரிய வரும். அப்படிப்பட்ட கல்வியை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.